எந்திரிச்சு போய் மோந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில பேத்துக்கலாம். எனக்கும் அப்படி தான். தண்ணி இதில் வாட்டர் பாட்டில் இல்லை அப்படின்னா சரி அப்புறமா குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே கிரேவிங் அப்படியே வயிறு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓவா வெயிட் தர்ஷோ ஷோ என் கையில் வந்து இதை போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வேல் போடணும், என்னது பச்சை குத்தணும் அப்படின்னு. பட் ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஈவினிங் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா இது வந்துட்டு சாக்லேட் ஓட்ஸ். சாக்லேட்ஸ் மீன்ஸ் எப்படின்னா ஃப்ளேவர் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய நட்ஸு சீட்ஸு எல்லாமே வந்து இருக்கும். இப்போ இதை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். சாமி கும்பிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம்ல, அந்த பால் வந்து இருக்குது. அந்த பாலில் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள், நிறைய சீட்ஸ் எல்லாமே இருக்கும். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்த ஓட்ஸ் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது இப்படி நான் குடித்தது கிடையாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றது தெரியல. பட் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இதை சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அந்த ஓட்ஸ் சாப்பிடும்போது மட்டும்தான் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5:15 போல் நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் கிரவுண்டுக்கு போவேன் ஈவினிங் வாக்கிங்க்கு. பாப்பா அங்கே இருக்கனால பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லபடியாக வந்து ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. எத்தனை மணினா 5:15 5:20க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 6:45 45 மினிட்ஸ் நான் வந்து பண்ணுவேன். அப்புறம் எங்கள் பாப்பாங்க வந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட் ஸ்லோவாக பண்ணணும். ஸ்லோவா வெயிட் தர்ஷோ 14 15 16 17 1 2 3 ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. நானும் வந்து கிளம்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதே ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். எப்போ சாமி கும்பிட்ற போதுமே சாமி முருகர் பாட்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து அப்படியே சைட் பை சைடாக போட்டுட்டு அப்புறம் வந்து நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மத்தியானம் ஒரு டைம் பூஜை பண்ணேன். ஈவினிங் ஒரு டைம் வந்துட்டு வெத்தலை தீபம் ஏற்றி நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியாக இருந்தது இன்றைக்கி. அப்புறம் பாப்பாங்கெல்லாம் இருந்தாங்களா, பாப்பாங்க கூட அப்படியே விளாண்டுட்டு அப்படியே வந்து போச்சு. இப்படி இருக்கிறேன், நல்லா இருக்குன்னா எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் எங்கள் பாப்பாக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 6 வெத்தலை அதில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு காம்பை கிள்ளிட்டு நெய்யோ இல்லை விளக்கு, அது வந்து விளக்கு குத்துற எண்ணெயோ எதாக இருந்தாலும் போட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முருகன் துணை எழுதுறதுக்காக வந்துட்டேன். என் கையில் வந்து இதை போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வேல் போடணும், என்னது பச்சை குத்தணும் அப்படின்னு. பட் எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால நான் கையில் வந்து இந்த 2-3 நாளாக வந்து எழுதிட்டே இருந்தேன். தெரியல, அது முருகர் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து முருகன் துணை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும், ஓகேவா? ஸோ நல்லபடியாக வந்துட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு.
ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிங்க அப்படின்னு. நான் மாற்றுறதே மதியானம் தான் மாற்றினேன், அதனால தான் வந்து அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, ஒர்க் அவுட் எல்லாம் சூப்பராக வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். பாடி ஃபுல் பெயின். சரி சரி ஓகே. இப்போ நைட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து தோசை சுட்டு பீட்ரூட் சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்துட்டு வைக்க போகிறோம். பீட்ரூட் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ பீட்ரூட் சட்னிக்கு நான் வந்துட்டு ஒரு 4 குட்டி குட்டியாக 4-5 பீட்ரூட் வந்து செரவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெட்டி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, 2 பச்சை மிளகா. இஞ்சியும் பச்சை மிளகா வந்து இதுக்கு மெயின். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு உளுந்து போட்டு தாளித்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகேவா? காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு புளி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாமா? ஸோ நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சொல்லவே வேணும், பாட்டுனா தைக்கிட்ட அந்த பாட்டு போட்டுருந்தாங்க. இந்த டைமில் அவ்வளோ சூப்பரான பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். புஷ்பா 2ல் வர்ற பாட்டை வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்து சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆடும்போது. ஸோ நான் வந்துட்டு சட்னி அரைச்சாச்சு, தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் சட்னியும் அரைச்சாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பசிக்குது அப்படின்னா அது நம்ம சாப்பாடு கேட்குதுன்னு அர்த்தம் இல்லை, தண்ணி கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்மளோட பாடிக்கு வந்து நமக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு தண்ணி தான் கேட்குது அப்படின்ற அர்த்தம். ஏன்னா ஸோ நான் வந்து இதை ரியலைஸ் பண்ணுறேன். நிறைய பேத்துக்கு அது நீங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கே புரியும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் இப்போ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பசி எடுக்காது. எனக்கு அப்படி தான். ஸோ எனக்குமே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் சாப்பிட்றது எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்துட்டு வாட்டர் பாட்டில் தீர ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எந்திரிச்சு போய் மோந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில பேத்துக்கலாம். எனக்கும் அப்படி தான். தண்ணி இதில் வாட்டர் பாட்டில் இல்லை அப்படின்னா சரி அப்புறமா குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே கிரேவிங் அப்படியே வயிறு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வாட்டர் பாட்டில் தண்ணி தீர வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிச்சுக்குவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா உங்கள் பாடிக்கு ஏற்ற ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது பசிக்காது. மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எனக்கு வேலை இருக்கும், பாப்பாங்களை பார்க்கணும், அப்படி இப்படின்னு போகும்போது எனக்கு வந்து டைவர்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிச்சும் பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸு இல்லைனா வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தோசையை சுட்டு கொடுத்துட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து நைட் எடுத்துக்க போகிறேன். கொய்யாப்பழமும் ஆப்பிளும் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்க வேண்டியது தான். ஓகே. ஸோ பீட்ரூட் சட்னி வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இதோட 2ஓட காம்பினேஷனும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் தோசை சுட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சீக்ரெட் பொடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டப்பாவில் காமிப்பேன்ல. ஸோ அதோட பொடி என்னென்ன இருக்குது அப்படின்னா அதில் கருஞ்சீரகம், சீரகம், அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, மல்லி, வரமல்லி, அப்புறம் என்ன போட்டிருந்தேன், கொள்ளு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு தேவையான எல்லா பொடியும் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். கருஞ்சீரகம் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பொடியை வந்துட்டு நான் சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிப்பேன். கசப்பாக இருக்கும். இதில் வெந்தயமும் போட்டிருக்கேன், சூட்டுக்கும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்க வேண்டியது தான். ஓகேவா? நல்லா முளைச்சிருக்கு. நீங்கள் முளை வந்து கட்டணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் பாத்திரத்திலே வச்சுட்டிங்கனாலுமே அதுவே முளைச்சிரும். இது அப்படி தான் முளைச்சிது. அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க வேண்டியது தான். இந்த டே இப்படி தான் போச்சு. ஓகே. லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே.